ஹாய் ஆல், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் கிளிப் ஸ்டோன் பற்றின ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாம் இப்போது கிளிப் ஸ்டோன்ஸு 7 கலர்ஸ் பல்க் குவான்டிட்டியில் ஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிப் ஸ்டோனோட சைஸ் சொல்கிறேன். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. நாம் கிளிப் ஸ்டோன் சென்டர் கிளிப் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கிளிப் ஸ்டோனோட சைஸு 10/14. பாருங்கள், இந்த சைடு நான் மெஷர் பண்ணுறேன். 10 mm இருக்கும். பார்த்தீங்களா, இது 10 mm, அந்த பக்கம் 14 mm. இதுதான் இதோட சைஸு. இதில் நிறைய சைஸஸ் இருக்குது. ஸ்மால் சைஸ் இருக்குது, நிறைய ஷேப்ஸ் இருக்குது. சென்டர் கிளிப் மேக் பண்ணுறதுக்கு இந்த சைஸு பர்ஃபெக்டாக இருக்கும். சேம் சைஸில் ஓவல் ஷேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 months முன்னாடி கிளிப் ஸ்டோன் மேக்கிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், ஒரு ஆர்டர் மேக்கிங் வீடியோவில். அது நல்லா ரீச் ஆச்சு. அதில் தான் நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு. என்னென்னா, நிறைய பேர் மெட்டீரியல்ஸும் கேட்டாங்க, கிட்டு மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்னு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, பட் மெசேஜ் பண்ணவங்களுக்கு சொன்னேன். அதுலேயும் கொஞ்சம் பேர் புரியலை அப்படின்னாங்க. இப்போ நான் சொல்கிறேன். 7 cm கிளிப்புக்கு 7 ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும். 8 cm கிளிப்புக்கு 8 ஸ்டோன்ஸ் தேவைப்படும். நான் இப்போ என்கிட்ட வந்து கிளிப் ஸ்டோன் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அவங்களா ஓனாக வந்து மேக் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து கேட்டு டீட்டெயில்டாக சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன சென்டிமீட்டரில் கிளிப்பு வேணும்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோன் சொல்லி ப்ரைஸ் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு மேக் பண்ணுறதுக்கு தேவையானது கிளிப்பு, ஸ்டோனு, க்ளூ இவ்வளோ தான் தேவைப்படும். வேணும்னா நீங்களும் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கிட்ட கிளிப்பு வாங்கிட்டு எனக்கு ஃபோட்டோ கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் மேக் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் எனக்காக பண்ணிக்கிட்டேன், உங்கள் வீடியோ பார்த்து தான் பண்ணலான்னு ஆசை வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கைட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டர் எப்படி கிடச்சிது என்ன அப்படின்னு நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம ரா மெட்டீரியல்ஸ் சேல் பண்ணலை. நம்ம ஹேர் அசசரிஸ் தான் மேக் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். பட் நம்ம இந்த கிளிப் ஸ்டோன் மேக்கிங் வீடியோ போட்டதுக்கப்புறமா நிறைய பேர் மெட்டீரியல்ஸ் கேட்டாங்க. ஏன்னா இது வந்து மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸி இல்லை, அதனால நிறைய பேர் வந்து மெட்டீரியல்ஸ் கிடைக்குமான்னு கேட்டாங்க. பட் நான் வந்து மேக் பண்ணி போடும்போது நான் நியர்பை ஷாப்பில் தான் வாங்குவேன். அங்கே ஆக்சுவலாக வந்து ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு ஸ்டோனோட ப்ரைஸே வந்து 12+. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கலர் வைஸும் வந்து ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ எப்படி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறது, அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கே அப்படின்னு நான் வந்து இல்லை, மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்கொயரிஸ் நிறைய வர ஆரம்பித்ததுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம இந்த கிளிப் ஸ்டோன் மட்டும் வந்து பல்காக ஸ்டாக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ 7 கலர்ஸ் தான் ஸ்டாக் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது. இனி நெக்ஸ்ட் ஆர்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த ரா மெட்டீரியல்ஸ் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தோம்ல, அதுக்கப்புறம் வந்த ஆர்டர் தான் இது பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற கலர்ஸ் எல்லாமே எனக்கு 1 வந்து பர்சனல் யூஸுக்கு வேணும். அப்புறமா வந்து ஒரு 2 monthsக்கு அப்புறம் வந்து எனக்கு 100 பீசஸ் வந்து ரிட்டன் கிஃப்டாக வேணும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த கிளிப்பு வந்து மேக் பண்ணி அவங்களுக்கு கொரியர் பண்ணிட்டோம். அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்து அந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கான அட்வான்ஸும் எனக்கு பே பண்ணி அவங்க ஆர்டர் கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளிப்பு மேக் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் ஒரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளிப்ஸ் வந்து நல்லா ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கணும். நல்லா லாக் ஆகுதா, என்ன டேமேஜ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் மெட்டீரியல்ஸ் ரிசீவ் பண்ணி வைக்கும்போதே நான் செக் பண்ணி தான் வைப்பேன். அதுக்கப்புறமா மேக் பண்ணும்போது இன்னொரு தடவை செக் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கிளிப் ஸ்டோன்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கணும். அந்த பேஸ் வந்து ஏதாவது ஓப்பன் ஆகிருக்கா, அந்த சைடில் உள்ள இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓப்பன் ஆகிருக்கா, அது ஓப்பன் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹேரில் மாட்டி இழுக்கும், இன்னமும் ஓப்பன் ஆகும். அதனால வந்து ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா நம்ம வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் நல்லா லாக் ஆகிக்கும். அது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து கிளிப்ஸ் வாங்கி புதுசாக நீங்கள் மேக் பண்ணுறவங்களுக்காக நான் இந்த டிப்ஸு சொல்கிறேன். நிறைய பேர் நிறைய டவுட் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. எல்லா டவுட்ஸுமே நான் இந்த ஒரு வீடியோவில் நான் கிளியர் பண்ணிடுறேன்.
உங்களுக்கு புரியலை இன்னும் டவுட்ஸ்னால் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கலாம், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தப்போ ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு யூடியூப்லேயே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து வீடியோ போடும்போது ப்ரைஸையும் சொல்லுங்கள் சிஸ்டர், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நாம் இனி வீடியோ போடும்போது ப்ரைஸையும் அதிலே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இந்த கிளிப் ஸ்டோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் ஸ்டோன் வந்து 8 ருபீஸ் அப்படி தான் நம்ம சேல் பண்ணுறோம். ஆக்சுவலாக 8 ருபீஸுங்கிறது ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான். நிறைய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கலர் வைஸ் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். 9 ருபீஸ், 9.30, 10 ருபீஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலர் வைஸ் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம பேஜில் எல்லா கலருமே சேம் ப்ரைஸ் தான். எந்த கலர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு கிளிப்பு வந்து 8 ருபீஸ். சென்டர் கிளிப்பும் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டரும் 8 ருபீஸ் தான், 8 சென்டிமீட்டரும் 8 ருபீஸ் தான். இதுவே நீங்கள் வந்து பல்காக வாங்கும்போது, அதாவது 5 கிளிப்பு மேக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கும்போது நான் வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி தருவேன். நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 7 கலர்ஸ் கேட்டாங்களா, நான் 2 க்ரீனும் வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்கும் பாருங்கள். ஒன்று வந்து பிரைட் கலரு, ஒன்று லைட் க்ரீனு. ஸோ ஒரு கலர் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் ஆர்டர் போடும்போது டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் தான் ஆர்டர் போட்டேன். சென்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனை மறந்து இந்த 2ஐயும் வந்து அனுப்பிட்டாங்க. சரி ஓகே, டார்க் க்ரீன் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஆர்டரில் போட்டுக்கலாம், இந்த கலர் கூட பிடிச்சவங்க வாங்கிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். அவங்க வந்து 2ஐயுமே பண்ணிவிடுங்க. அவங்க கேட்டப்போ கூட நான் சொன்னேன், க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் ஷேடு டிஃப்ரென்ஸாக இருக்கும், ஒன்று வந்து லைட்டாக இருக்கும், ஒன்று பிரைட்டாக இருக்கும், 2மே வேணுமான்னு கேட்டேன். ஆமாம் 2மே எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா இன்னொன்று சொல்கிறேன், இந்த கிளிப் ஸ்டோன் சென்டர் கிளிப் மேக் பண்ணுறதுக்கான ஐடியா எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு 2 months பிஃபோர் வந்து நான் மெட்டீரியல் ஆர்டர் பண்ணும்போது இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து ஓவல் ஷேப்பில் பார்த்தேன். அப்போது வந்து சரி ஒன்று வாங்கி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டு ஒன்று, அப்புறம் இன்னொரு எல்லோ கலர் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். பட் அப்போ வந்து எனக்கு சைஸ் வந்து தெரியலை. ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு சைஸ் கரெக்டாக சொல்ல தெரியல. நம்ம இப்போது வீடியோவில் பார்க்கும்போது சைஸ் வந்து நமக்கு பெருசாக தான் தெரியும். ஸோ நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்காக 2மே வாங்கிட்டேன். அப்புறம் பார்க்கும்போது தான் அந்த ஒயிட் கலர் ஓவல் ஷேப் சொன்னல, அதுதான் வந்து பெரிய கிளிப்பாக இருந்துச்சு, பெரிய ஸ்டோனாக இருந்துச்சு. அதுதான் வந்து நமக்கு கிளிப்பு மேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. சரி அப்புறம் தான் வந்து சைஸுக்காகவே நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். நிறைய வெப்சைட்லாம் செக் பண்ணும்போது அங்கே சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பட் வந்து நமக்கு நம்ம வாங்கினது அந்த சைஸ் தானா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காகவே நான் வந்து வெப்சைட்டில் கிளியராக வந்து சைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுலேயே வந்து 2 சைஸ் 3 சைஸ் நான் வந்து வாங்கி செக் பண்ணியிருக்கேன். அப்புறம் தான் கடைசியில் வந்து ஃபைனலாக நான் இதுதான் 10/14 தான் நான் வந்து கரெக்டான சைஸு சென்டர் கிளிப் மேக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு மேக் பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்டோன் வேணும்னு தெரியணும்ல. நான் எப்போவுமே வாங்கும்போது 10, 15 அப்படின்னு வாங்குவேன். ஆக்சுவலாக அப்புறம் தான் பார்த்தா 1 சென்டிமீட்டர் தானே வருது, பேஸ் வந்து வரும்போது கரெக்டாக நமக்கு 7னா 7, 8னா 8 கரெக்டாச்சு. அப்புறமா தான் நான் வீடியோவே போட ஆரம்பித்தேன். நம்மளோட மேக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் ஆகும். ஆக்சுவலாக அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னே ஒரு ஆஃபர் வீடியோ ஒன்று போட்டோம்ல ஷார்ட்ஸில், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ் வீடியோ போடும்போது 14 ஷேர்ஸ், ஆனால் ஒரு ஆர்டர் கூட எனக்கு அந்த இதில் வரலை. அப்போதாங்க எனக்கு புரிஞ்சுது, நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களில் பாதிக்கு மேலே வந்து ப்ராடக்ட்டு சேல் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு கெஸ் ஆச்சு. ஆர்டர்ஸ் எனக்கு வந்திருக்கு, நான் வரவே இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து அந்த டைமில் வந்து அந்த ஒரு 14 ஷேர்ஸ் வந்து போகும்போது நம்ம ஆஃபர் கூட போட்டிருக்கோமே, சரி நம்மளோட கலெக்ஷன்ஸ் வந்து பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு நினச்சா எனக்கு ஒரு ஆர்டருமே வரல. அப்போது தான் நான் ஃபீல் பண்ணேன், ஓகே நம்ம வந்து மேக் பண்ணி போடுறோம்ல, நிறைய பேர் இது மாதிரி சேல் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்களோ, நம்ம ப்ராடக்ட் வந்து அவங்களும் செய்ய போகிறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பட் அதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நானும் வந்து எல்லாமே என்னோட ஓன் ஐடியாலாம் சொல்ல மாட்டேன். நானும் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். புதுசாக வந்து ஒன்று மேக் பண்ணுறாங்க அப்படின்னா நானே கெஸ் பண்ணுவேன், ஓ இது எப்படி பண்ணியிருப்பாங்க, நாமளும் வந்து மேக் பண்ணி பார்க்கலாமா, ஐடியாஸ் கிடைக்குமான்னு நானும் நிறைய ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நானும் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அது நான் தப்பு சொல்ல மாட்டேன்.
அப்புறம் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு ஒரு 3-4 பேர்கிட்ட வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. மேம் உங்கள் கலெக்ஷன்ஸ் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நான் வேறு எங்கேயும் பார்த்ததில்ல, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலாக மெயினாக எதில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோட்டஸ் பெட்டல்ஸ் சென்டர் கிளிப் போட்டிருப்போம் பாருங்கள், அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில். ஆர்டரும் வந்துச்சு, ஒரு 2-3 ஆர்டர் வந்து ஆன்லைன் ஆர்டரே வந்தது. லோக்கல் ஆர்டர்ஸ் நான் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 இயர்ஸ் பொண்ணுங்க ஆந்திராவிலேருந்து ஒரு நாள் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. நானும் வந்து ப்ராடக்ட் வேணும் போல், அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் டீட்டெயில்ஸ் கேட்டால், ஆன்ட்டி நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்ருக்கேன், நான் உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறீங்க, கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஆர்டர்ஸ் வரலைன்னா கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து ஒரு மேம், அவங்க வந்து என்கிட்ட கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 2 டைம்ஸ் வாங்கியிருக்காங்க, பர்சனல் யூஸுக்காக தான். ஃபஸ்ட் டைம் தான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணாங்க. நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், தீபாவளியை முடிஞ்சதும் ஸ்டாக் பண்ணிடலான்னு நினச்சேன், பட் என்னால் முடியலை. பட் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, வேறு எங்கேயுமே அவங்க வாங்கலை. அதனால வந்து நான் ஷாப்லேயே போய் வாங்கி கொடுத்துட்டேன். செகண்ட் ஆர்டரும் அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ ஸ்டாக் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கும் சென்ட் பண்ணிட்டோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செகண்ட் டைம் ஆர்டர் போடும்போது எனக்கு வாய்ஸ் நோட் போட்டிருந்தாங்க. நான் உங்கள் வீடியோஸ் பார்ப்பேன், அது பார்த்து எனக்கும் மேக் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதான் உங்ககிட்ட மெட்டீரியல்ஸ் கிடைக்குமான்னு கேட்டேன், நான் இப்போ மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிக்சர் ஷேர் பண்ணாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் மேம். நிறைய பேர் கேட்டாங்கன்னு நம்ம கிளிப் ஸ்டோன் ஸ்டாக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்களே மேக் பண்ணணும்னு நினச்சா ரா மெட்டீரியல்ஸாக வாங்கிக்கோங்க. இல்லை கிளிப்பு வேணும்னா நாங்களே மேக் பண்ணி தரோம். என்ன கலர் வேணும்னு மட்டும் செலக்ட் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரைஸ் பார்க்கலாமா? கிளிப் ஸ்டோன் வந்து நான் இப்போது என்ன ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சென்டர் கிளிப் வந்து 120, கிளிப் ஸ்டோன் சென்டர் கிளிப் 120 rupees. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் மேக் பண்ணி போடும்போது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஏன்னா நான் அப்போ வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கும்போது மெட்டீரியல்ஸோட காஸ்ட் அதிகம். இப்போ நான் பல்காக ஸ்டாக் பண்ணியிருக்கும்போது எனக்கு மெட்டீரியல்ஸ் ப்ரைஸு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ நான் ப்ராடக்டோட ப்ரைஸையும் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிளிப்பு ஏன் வாங்கணும்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு டைம் வாங்கி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கலர்ஸ் பிடிக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ஆர்டர் நான் அப்படி தான் பண்ணேன். ஒயிட்டு மட்டும்தான் ஒருத்தங்க வாங்கினாங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் 3 கலர் எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிம்பிளாக போடுறவங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். பிரைட்டாக போடுறவங்களுக்கு பிரைட்டாக இருக்கும், கிராண்ட் லுக் இருக்கும், நீட்டாக இருக்கும். எல்லாமே இந்த ஒரு கிளிப்பில் இருக்கும். நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களே மேக் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி மேக் பண்ணிக்கோங்க. இது ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. அப்புறமா ஃபேன்சி ஸ்டோர் ஏதாவது வைக்கிறீங்கன்னா பல்காக வேணும்னாலும் நாங்கள் பண்ணித்தரலாம். நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணித்தரலாம். யாருமே வீடியோவில் ப்ராடக்டோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், என்னோட ப்ராடக்ட்டு ரீசனபிள் ப்ரைஸில் தான் நான் சேல் பண்ணுறேன். குவாலிட்டியாக இருக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.